அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவன் தான் எழுந்தருளி இருக்கக்கூடிய தலங்களுக்கு யாத்திரையாக சென்று அந்த தலங்களை எல்லாம் தரிசித்து நாம் அவரிடமிருந்து திருவருளை வேண்டி நிற்பதை கடமை போலே செய்து வருகிறோம். இது கடமையாக்கப்பட்டதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று பார்த்தால், அந்த காலத்திலே ஒரு தவறு செய்தவர்கள் குற்ற உணர்ச்சியால் வருந்தும் போது என்ன செய்யலாம், அந்த உணர்ச்சியிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்யலாம்? முதலில் நாம் செய்தது குற்றம் என்று ஏற்றுக்கொள்வதற்கே ஒரு பக்குவம் வேண்டும். அதன் பிறகுதான் அதற்கு கழுவாய் என்ன, அதிலிருந்து நீங்குவதற்கு என்ன வழி என்று சிந்திப்போம். அப்படி சிந்திப்பவர்கள் மனத்தளவில் இதை செய்துவிட்டோமே என்று வருந்தக்கூடியதாய் ஒரு காலத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் இறைவனிடம் மனதை செலுத்தி, ஐயா, நான் தெரியாமல் தவறாக இதை செய்துவிட்டேன், இதனால் விளைந்த அந்த குற்ற உணர்ச்சியை கடியும்படியாக மறந்து மன்னிக்க வேண்டும் என்று வேண்டக்கூடிய ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தை எதில் செலுத்தலாம் என்று பார்த்தால், எப்போதும் இறை உணர்ச்சியை தூண்டும் விதமாக இருக்கக்கூடிய தலங்களுக்கு யாத்திரை செய்து அந்த தலத்திலே இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளில் நீராடி அங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய வடிவங்களிலே ஈடுபட்டு அவரை வழிபாடு செய்து இதிலிருந்து ஒரு கழுவாய் தேடிக்கொள்ளுவது நம் பலகாலமாக செய்து வரக்கூடியதை பார்க்கிறோம். அதனால்தான் காசி ராமேஸ்வர யாத்திரையெல்லாம் ஆயுளில் ஒரு முறையேனும் அதை செய்வதென்பது இந்தியர்களில் பெரும்பான்மை சமயத்தவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. இங்கிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் சென்று, அதுவும் அந்த காலத்தில் இத்தனை வசதிகள் எல்லாம் இல்லாத போது அங்கே சென்று இறைவனை வழிபட்டு அந்த சங்கமத்திலே கடலிலே நீராடி மணலிலே சிவலிங்கம் பிடித்து வைத்து வழிபாடு செய்து அந்த லிங்கத்தையும் கையிலே எழுந்தருளச் செய்து கொண்டு அங்கிருந்து மீண்டும் காசி யாத்திரை செய்து காசியிலே ராமேஸ்வரத்தில் வழிபட்ட லிங்கத்தை வைத்து வழிபட்டு அதை கங்கையிலே விசர்ஜனம் செய்து அங்கே இருக்கக்கூடிய விஸ்வநாத பெருமானை வழிபட்டு அங்கே இருந்து கங்காஜலத்தை ஏற்றுக்கொண்டு மீண்டும் ராமேஸ்வரம் வந்து ராமநாத பெருமானுக்கு அந்த கங்கை தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தல் என்பதை ஒரு மரபு போலே வைத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அந்த காலத்திலே எத்தனை மாதங்கள் அல்ல சில ஆண்டுகள் கூட ஆகலாம். அந்த யாத்திரை முழுவதும் நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும், நம்மோடேயே பேசிக்கொள்ள நேரம் கிடைக்கும். இப்படியெல்லாம் இருந்தோம், இதையெல்லாம் செய்தோம் என்று மனம் வருந்தும் போது, இறைவனிடம் மனம் சங்கமிக்கும் போது செய்த பாவங்களிலிருந்து விடுபடலாம் அல்லது அதனுடைய வீரியம் குறைக்கப்படும் என்பது ஒரு நம்பிக்கை. அப்படித்தான் சிவபூசை செய்வதற்கு புண்ணிய தலங்களை தேடிச் சென்று இறைவனுடைய திருவுருவிலே ஈடுபடுகிறோம். தேவர்களும் கூட அவர்களுக்கு சிரமங்கள் ஏற்படக்கூடிய காலத்தில் இந்திரன் தொடக்கமாக ஒவ்வொருவரும் என்னென்ன செய்தார்கள் என்று பார்த்தால், அவரவர்கள் தனக்கு தகுதியாய் ஒரு திருத்தலத்தை ஆச்சாரியரோ அல்லது இறைவனோ வழிகாட்ட அந்த தலத்திற்கு போய் ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை செய்து இறைவனை வழிபடக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி ஒவ்வொரு தலபுராணத்தையும் எடுத்துக்கொண்டு பார்த்தால், இந்திரன் வழிபட்டார், அக்னி வழிபட்டார், மற்றைய தர்மதேவன் வழிபட்டார் என்று இதெல்லாம் புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கும். அப்படி சொல்லப்பட்ட புராணத்தில் ஒன்றல்ல, இரண்டல்ல, ஐந்தல்ல, 10 அல்ல, 12 அடியார்கள் வெவ்வேறு காலங்களிலே வந்து வழிபட்டார்கள் என்ற சிறப்புடைய ஒரே திருத்தலம் சோழ வளநாட்டில் காவேரிக்கரை தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்று புராணச் சிறப்பு, வரலாற்று சிறப்பு என்று இவெல்லாம் இருக்கக்கூடிய அளவில் சைவ சமயத்தின் முதல் ஆச்சாரியராக கருதப்படும் திருஞான சம்பந்தமூர்த்தி பெருமான் பிறந்தருளியதுமாக இருக்கக்கூடிய சீர்காழி திருத்தலம். இந்த தலத்தை சொல்லும் போதே ஊழியில் பெரியதாம் காழி என்றும் அல்லது ஊழியில் மிதந்த காழி என்றும் சொல்லுவார்கள். ஊழி பெருவெள்ளம் என்பது உலகப் படைப்பு பெருமான் செய்வது, அதன் பிறகு உலகை இயக்கிக் கொண்டு போய் இறுதியிலே சங்கார காலத்தில் எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஒடுக்கும் போது ஊழி பெருவெள்ளம் என்றொரு வெள்ளம் புறப்பட்டு வருவதை பார்க்கிறோம். அப்படி வரக்கூடிய வெள்ளத்திலே இறைவனுடைய படைப்புகள் எல்லாம், இங்கே மாயையின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய உலகமெல்லாம் மூழ்கி போய்விடும். மீண்டும் இந்த படைப்பு தொழிலை இறைவன் பிரம்மனை நியமித்து செய்வார். அப்படி ஒரு ஊழிப்பெருவெள்ளம் வந்த காலத்திலும் கூட மூழ்காமல் இருந்த சிறப்பு என்பதுதான் சீர்காழி திருத்தலத்தின் சிறப்பு. அதனால்தான் ஊழியில் மிதந்த காழி என்று சொல்லுவார்கள். இதை அறிவியல் பூர்வமாகவும் கிழக்கு கடற்கரை பகுதிகளிலே சமீப காலங்களில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த இந்த சுனாமி போலே ஒரு பெரிய அளவில் ஏற்பட்ட ஒரு வெள்ளம், அது வந்தபோது அந்த பகுதியிலெல்லாம் நிறைய நீர் தேங்கிவிட சீர்காழி நடுவிலே இருக்கக்கூடிய பகுதி சற்றே உயரமான பகுதி ஆனபடியால் அது மிதந்து நின்றது என்றும் மூழ்காமல் போனது என்றும் வரலாற்று சான்றோடு கூட சமீபத்தில் ஒரு அறிஞர் அதையும் நிறுவினார். அந்த படிக்கு பார்த்தால் இறைவன் ஊழிக்காலத்தில் கூட முழுகாத அளவிற்கு விளங்கும் சிறப்பு இந்த காழித்தலத்திற்கு உண்டு. இந்த திருத்தலத்தில்தான்
3 நிலைகளிலே இறைவனுடைய திருவுருவம் எழுந்தருள பண்ணப்பட்டிருப்பதை பார்க்கலாம். சைவ சமயத்திலே 3 பேர் வழிபாட்டிற்குரியவர்கள் என்ற ஒரு கணக்கு உண்டு. முதலில் இறைவன், லிங்கமூர்த்தமாக அவரை எழுந்தருளச் செய்து அவரை வழிபாடு செய்கிறோம். இரண்டாவது குருநாதர், அவர்தான் நமக்கு இறைவன் யார் என்பதை காட்டிக் கொடுப்பவர். அந்த குருநாதராக இருக்கக்கூடியவரை இறைவனாகவே வைத்து வழிபடுகிறோம். மூன்றாவது அடியவர்கள், அவர்களை நடமாடும் கோயில் என்பார் திருமூலர். மனதிற்குள்ளே இறைவனை எப்போதும் சுமந்து கொண்டு அவர்கள் வலம் வருவதாலே நடமாடும் கோயில் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய தீட்சை பெற்று அனுஷ்டானாதிகளையெல்லாம் செய்து கொண்டு பொலிவோடு சிவப்பொலிவோடு விளங்கக்கூடிய அடியார்கள் என்று இந்த மூவருமே வணக்கத்திற்கு உரியவர்கள். இதை குரு லிங்க சங்கம வழிபாடு என்று சொல்லுவார்கள். முதலில் ஆச்சாரியர், இரண்டாமவர் லிங்க வடிவத்திலே இறைவன், மூன்றாமவர் இறை வடிவத்திலே இருக்கக்கூடிய அடியார்களுடைய கூட்டு சங்கமம் என்பது. இப்படி குரு லிங்க சங்கமம் என்று அழைக்கப்படும் மூவரும் வழிபாட்டிற்கு உரியவர்கள். சீர்காழி திருத்தலத்தில்தான் இந்த 3 பேரும் ஒரே நிலையில் வரிசையாக ஒன்றற்கு பக்கத்திலே ஒன்றற்கு மேலே ஒன்றாக 3 நிலைகளில் காட்சி தரக்கூடியதை பார்க்கலாம். எப்படி இந்த பொருத்தம் என்று பார்த்தால், சீர்காழி திருத்தலத்தின் உள்ளே சென்று அந்த முதல் பிரகாரத்தில் நின்று பார்த்தால் அங்கே இருக்கக்கூடிய விமானம் மிகவும் வித்தியாசமான விமானமாக இருக்கும். அதை மலைக்கோயில் என்று தான் சொல்ல வேண்டும். அங்கே கீழே கட்டுமான மலையாக உயர்த்தி கட்டப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 15 அடி உயரத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருங்கல் குன்றின் மேலே இறைவன் முதல் தளத்தில் காட்சி தருவார். அந்த குன்றை ஒட்டியே கீழ்த்தளத்தில் தரைதளத்திலே அழகான சோழர் காலத்திய ஆலயம், விமானத்தோடு கூட கோஷ்டமூர்த்தங்களோடு தனித்திருக்கக்கூடிய அந்த ஆலயம். அந்த கர்ப்பகிரகத்தின் உள்ளே சிவலிங்க வடிவம். அவரை பிரம்மபுரீஸ்வரர் என்று அழைப்பார்கள். அந்த இறைவன்தான் லிங்கமூர்த்தமாக வழிபாட்டிற்கு உரியவர். அந்த விமானத்திற்கு பின்பக்கம் பெரிய மேடை போலே கருங்கல் குன்றாக அதை கட்டி அங்கே படிக்கட்டுகள் மேலே ஏறிச் சென்றால் 2வது நிலையிலே இறைவன் பிரம்மாண்டமான கோலத்தில் உமாமகேஸ்வரராக தோணியப்பராக காட்சி தருவார். அந்த திருவுருவை எத்தனை நேரம் நின்று பார்த்தாலும் அலுப்பே ஆகாது. எவ்வளவு நேரம் பார்த்து விட்டோம், சரி கிளம்பலாம்ங்கிற எண்ணமே வராதபடிக்கு அத்தனை பிரம்மாண்டமான சிவவடிவம். பதிகங்களிலே இறைவனுடைய திருவுருவத்தையும் அவருடைய ஜடாபாரத்தையும் அவருடைய திருத்தோள்களையும் அவருடைய திருவுருவையும் எத்தனை ஆயிரம் பாடல்களிலே பாடியிருக்கிறார்கள். அதெல்லாம் நமக்கு மனதிலே கற்பனையாக பார்த்தவற்றை எல்லாம் அங்கே திருப்பேடத்தோடு பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த திருவுருவிலே காணலாம். அவ்வளவு உயர்ந்த திருமேனி பிரம்மாண்டமாக அந்த கர்ப்பகிரகத்தை அடைத்து கொண்டு அவரும் அம்பிகையும் எழுந்தருளி இருக்கக்கூடிய கோலம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அவர்தான் 2வது நிலையிலே வழிபடப்படும் குரு வழிபாடு. இறைவன் தான் அங்கேயும் உமாமகேஸ்வரர் தான் இருக்கார். அவரை எதனாலே குரு என்று சொல்லுகிறோம் என்பதை பிறகு பார்ப்போம். இப்படி 2 நிலை. அந்த சந்நிதிக்கும் மேலே படிக்கட்டுகள் அமைத்திருப்பார்கள். அதில் ஏறி அந்த சந்நிதியின் விமான நிலையை போய் அடைந்தோம் என்றால் அங்கே தெற்கு நோக்கி சட்டநாதராக ஆபத்தோத்தாரணர் என்ற திருநாமத்தோடு சிவபெருமானே அடியவர் திருக்கோலம் தாங்கி பல அடியார்கள் இல்லத்திற்கு எழுந்தருளினார் அல்லவா. திருச்செங்காட்டங்குடியிலே சிறுதொண்டருடைய இல்லத்திற்கு எழுந்தருளியது போலே பல தலங்களிலும் அடியவர் இல்லத்திற்கு இறைவன் பைரவ வேடத்திலே எழுந்தருளுவாரே, அதுதான் சிவனடியாராக காட்சி தரக்கூடிய கோலம் என்று இப்படி 3 நிலைகள். அம்பிகை இந்த தலத்திலே தனிச்சிறப்பு பெற்று விளங்குகிறாள். ஆலயத்தின் ஈசான்யத்திலே மிக பிரம்மாண்டமான தீர்த்தம். அதற்கு பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அந்த தீர்த்தத்திற்கு பிரம்ம தீர்த்தம் என்றே பெயர். இந்த தலத்தோடு பிரம்மனுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன என்று பார்த்தால், கீழ்நிலையிலே அடிதளத்தில் இருக்கக்கூடிய அந்த லிங்க வடிவத்தை பிரம்மபுரீஸ்வரர் என்று அழைக்கிறோமே, அந்த இறைவனை முதலில் பிரம்மன் வழிபட்டான். எப்போது? ஊழிக்காலத்திலே இந்த தலம்தானே மிதந்தது. இந்த தலத்திற்கு சுவாமியும் அம்மனும் ஒரு தோணியிலே புறப்பட்டு வந்து இந்த இடத்திலிருந்து படைப்பை தொடங்கும்படியாக சொன்னார்களாம். அதனால் பிரம்மனை அந்த தலத்தில் வழிபாடு செய்ய சொல்லி நியமித்ததாலே அந்த தலத்திற்கு பிரமபுரம் என்று பெயர். மூலவரும் பிரம்மபுரீஸ்வரராக இருக்கிறார். தீர்த்தமும் பிரம்மதீர்த்த குளமாக இருக்கிறது. இதேபோலே மேல்நிலையில் முதல் தளத்தில் சொன்னேனே, அங்கே இறைவனும் இறைவியும் அந்த திருவுருவோடு அமர்ந்திருக்கக்கூடிய இடம். அந்த சுவாமிக்கு உமாமகேஸ்வரர் அல்லது தோணி அப்பர் என்று பெயர். திருத்தோணி என்று அழைக்கப்படும் ஒரு தோணியிலே பிரணவமே ஒரு சின்ன தோணி போலே உருப்பெற்றதாம். அந்த பிரம்ம வடிவம் தோணியாகிற பிரணவமாகிற தோணியிலே அமர்ந்து கொண்டுதான் சீர்காழி தலத்திற்கு எழுந்தருளினார். அப்படி அந்த நிலையில் இருப்பதினாலே அவருக்கு தோணி அப்பர் என்று பெயர். திருத்தலத்திற்கும் திருத்தோணிபுரம் என்றே பெயர். இப்படி அந்த சுவாமியும் இப்படி வரிசையாக. இன்னும் சொல்ல போனால் இந்த தலத்திற்கு சீர்காழி என்று பெயர் வருவதற்கு காரணம்,
காளிபுரம், காளியானவள் அம்பிகையினுடைய ஒருவித சக்தி. அந்த சக்தி தத்துவம் தில்லையிலே நடராஜ பெருமானோடு தாண்டவமாட வேண்டி போட்டியிட்டாள் அல்லவா, அந்த போட்டியிட்ட குறைதீர இந்த தலத்தில் வந்து இறைவனை வழிபட்டாள். அதே போலே கொச்சைவயம், கழுமலம் என்று பல திருநாமங்கள், வெங்குரு, புகலி என்று 12 திருநாமங்கள் இந்த தலத்திற்கு. சிபி சக்கரவர்த்தி வழிபட்டிருக்கிறார், ரோமச முனி வழிபட்டிருக்கிறார், தேவகுரு, அசுரகுரு, யமன், இன்னும் சொல்ல போனால் இந்திரனே வந்து இந்த தலத்திலே இறைவனை மூங்கில் வடிவமாக நின்று வழிபட்டிருக்கிறார். இப்படி தேவர்கள், அசுரர்கள், மானிடர்கள், முனிவர்கள் என்று பலராலும் வழிபட்ட சிறப்பு இந்த தலத்திற்கு உண்டு. அப்படி இருக்கக்கூடிய இந்த தலத்தில்தான் ஞானசம்பந்த பெருமானுடைய திரு அவதாரம். திருஞான சம்பந்த பெருமான் இந்த தலத்தில்தான் கௌண்டின்ய கோத்திரத்து அந்தணர்கள் குலத்திலே பிறந்தார். 3 வயது நிரம்பியிருந்த போது தன் தந்தை அனுஷ்டானம் செய்ய குளக்கரைக்கு எழுந்தருளிய போது தானும் வருவேன் என்று அடம் பிடித்து சிவபாத ஹிருதயராகிற தந்தையோடு வந்து நின்று தன் தந்தை குளத்தின் உள்ளே இறங்கி தீர்த்தமாடிய போது தந்தையை காணாது குளக்கரையில் நின்று இவர் அழுத குரல்தான் திருக்கைலாயத்தை சென்று அடைந்ததாம். சுவாமி அம்பிகையோடு புறப்பட்டு இங்கே தோணியப்பராக இருக்கும் அந்த வடிவம் அவர்தான் குழந்தை ஞானசம்பந்தர் முன்பாக காட்சி தந்து ஞானப்பால் கிழிந்து அதை ஒரு பொற்கிண்ணத்தில் வைத்து அதோடு கூட சிவஞானமாகிற ஞானம், மொழி ஞானம் என்று எல்லாவற்றையும் சகலவிதமான கலைஞானத்தையும் அதிலே சேர்த்து குழைத்து அந்த குழந்தைக்கு ஊட்டிவிட்டாள். அந்த குழந்தை அன்று அழுததே அந்த கரையில். அதனால் இன்று வரையில் நாம் எல்லோரும் பதிகங்கள் ஓதியும் இறைவனை தரிசித்தும் ஆனந்தமாக இருக்கிறோம். அவரால் தான் சமயம் தழைத்தது. அப்படிப்பட்ட ஒருத்தருக்காக தேர்ந்தெடுத்த தலமாக சீர்காழி திருத்தலம் விளங்க பார்க்கிறோம். இப்படி ஞானசம்பந்தருக்கு குருநாதராக வந்து எழுந்தருளிய கோலம் இருப்பதால் தான் முதல் தளத்திலே இருக்கக்கூடிய உமாமகேஸ்வரரை குருமூர்த்தமாக சொல்லி இப்போது கீழே தேவர்கள், அசுரர்கள் என்று எல்லோரும் வழிபட்ட பிரம்மபுரீஸ்வரர் லிங்க வடிவம், முதல் நிலையிலே இருக்கக்கூடிய தோணியப்பர் ஞானசம்பந்தருக்கு வந்து ஆச்சாரியராக காட்சி கொடுத்தார். பிரமாபுரம் மேவிய பெம்மான் என்று ஞானசம்பந்தர் காட்டி கொடுக்க இவர் ஆச்சாரியராக வந்தார் அல்லவா, அதனால் அவரை அடுத்த நிலையில் குருநாதராகவும் மேலே அடியார் இல்லங்களுக்கு எழுந்தருளக்கூடிய பைரவ வடிவம் தாங்கி இருக்கக்கூடிய நிலையை சங்கம வடிவமாகவும் வைத்து குரு லிங்க சங்கம வழிபாட்டிற்குரிய தலமாக அதை பார்க்கிறோம். இது தவிரவும் இந்த தலத்தின் தெற்கு பக்கத்திலே அஷ்டபைரவர்களையும் உள்ளே எழுந்தருளச் செய்து ஒரு தனி சன்னதியாக நிறுவியிருப்பார்கள். அந்த சன்னதியின் சிறப்பு, பைரவருக்கு அங்கே ஒரு பள்ளியறை உண்டு. அந்த ஒரு வெள்ளி ஊஞ்சல், பெரிய ஊஞ்சல் மஞ்சமிட்டிருப்பார்கள். அதிலே பைரவருடைய ஆயுதங்களும் பாதுகையும் எழுந்தருளச் செய்திருப்பார்கள். 8 பைரவர்களும் அதை சுற்றி அழகான ஒரே போன்ற மாடத்தில் எழுந்தருளச் செய்து வெள்ளிக்கிழமை தோறும் அங்கே அர்த்தஜாம நேரத்திலே அந்த பைரவருக்கு சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு அங்கே திருமுலைப்பால் விழா முதலிய விழாக்களும் கோலாகலமாக நடைபெற்று வரக்கூடியதை பார்க்கிறோம். சமீபத்தில் கூட சோழர் காலத்திலே வெட்டப்பட்ட தேவார பதிகங்கள் சுமந்த செப்புப்பட்டயங்கள் கிடைத்த சிறப்பும் சீர்காழி தலத்திற்கு உண்டு. ஞானசம்பந்தருடைய அவதார தலத்தின் சிறப்பை இன்றைய தினம் சிந்தித்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.